இந்த பொருளில் முட்டை சேர்த்து செஞ்சு கொடுங்க. வித்தியாசமாக இருக்கே, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கேன்னு இன்னும் கொஞ்சம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டான ஆரோக்கியமான பரங்கிக்காய் ஆம்லெட் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாயிராஷிக். இது செய்கிறதுக்கு பரங்கிக்காயிலேருந்து ஒரு சின்ன பீஸ் இருந்தாலே போதும். தோல் சீவிட்டு விதையெல்லாம் நீக்கிட்டு இதை நல்லா துருவி எடுத்துக்கலாம். துருவி எடுத்த இந்த பரங்கிக்காயோட ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாம். பரங்கிக்காயில் இந்த மாதிரிலாம் செஞ்சால் நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது அடிக்கடி செய்வீங்க. அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு இது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நார்மல் முட்டையும் சேர்த்துக்கலாம், அல்லது நாட்டுக்கோழி முட்டை கூட நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ இது கூட ஒரே ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயமாக இருந்தால் பாதி வெங்காயம் போதும். ஒரு பச்சை மிளகாயை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 2 சிட்டிகை அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். அடுத்து இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ண மிளகு பொடியும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. அடுத்து நல்ல ஒரு ஃப்ளேவராக டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கணும் அப்படின்னா கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம நார்மலாக முட்டை அடிக்கும் போது நல்லா நுரைச்சி வரும் இல்லையா, அந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சில வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம அடிக்கடி வாங்கி சமைக்கவும் மாட்டோம். அப்படியே சமைச்சாலும் அதை யாரும் விரும்பி சாப்பிடவும் மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வெஜிடபிள் தான் பரங்கிக்காயும். பரங்கிக்காயில் பொதுவாக கூட்டு பொரியல் செய்வோம். குழந்தைங்கள்லாம் இதை அப்படியே ஒதுக்கி வச்சுருவாங்க. அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஆரோக்கியமும் கிடைக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுனால விரும்பி சாப்பிடவும் செய்வாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பரங்கிக்காய் முட்டை கலவையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா ஃப்ளாட் பண்ணி விட்டுக்கோங்க. யாருமே வேண்டான்னு ஒதுக்கி வைக்காமல் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருள்னு பார்த்தா முட்டை தான். அந்த முட்டையில் இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு தரும்போது நல்ல ஆரோக்கியமான காய்கறியை கூட விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஆக்கிடலாம். மிதமான தீயில வச்சு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு 2 நிமிஷம் வேக விட்டு அதுக்கப்புறம் வெளியே எடுத்துடலாம். ஆம்லெட் பொறுத்த வரைக்கும் சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சுன்னா ஒரு மாதிரி வறண்டு போன மாதிரி ஆகிடும். ஆனால் இந்த மாதிரி ஆம்லெட் செய்யும் போது எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவிச்ச முட்டை சேர்த்து குழம்பு செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆம்லெட்டாக ஊற்றி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழம்பு வச்சு பாருங்கள். அப்படி செஞ்சு கொடுத்தாலும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரீசெண்டான வீடியோஸில் பரங்கிக்காய் தோசை எப்படி செய்கிறது அப்படின்றத போட்டிருந்தேன். ட்ரை பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த மாதிரி வெஜிடபிள் வாங்கும் போது எப்போதும் செய்கிற மாதிரி கூட்டு பொரியல்னு செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வேண்டான்னு ஒதுக்கி வைக்காமல் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.